ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது வெறும் சாம்பாருக்கு தொட்டுக்கையாவோ இல்லைனா ரசத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இல்லைனா நம்ம சப்பாத்திக்கு கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பேன் வச்சு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடுங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வதங்கணும். வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா வதங்கணும். இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து கட் பண்ணி இதோடு சேர்த்து 2 பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம இடித்த மிளகாய் இதோடு சேர்த்து இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க, சுவையான முட்டை கிரேவி வந்து தயாருங்க. இது போல் வீடியோக்கள் நம்ம சேனலில் வர லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.